சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். தாவேகால பல ஏற்பாடுகள். ஈரோட்டில் நாளைக்கு விஜய் செங்கோட்டைன்னு சொல்கிறாரு, காட்சி அளிப்பாருங்கிறாரு. அவர் என்ன சிவபெருமானா இல்லை பெருமாளா காட்சி அளிக்கிறதுங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்குது. மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் நாஞ்சில் சம்பத் அநேகமாக நாளைக்கு அதை சொல்லுவார். அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலிருந்து பெரியார் பிறந்த ஈரோட்டுக்கு வந்து விட்டாருன்னு கூட அவங்க சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் எப்படி? அதாவது என்னென்னா, இப்போ விஜய்க்கு கொள்கை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். விஜய் அரசியல் அனுபவம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் செய்கிறது சரியில்லை, பிளான் பண்ண தெரியல, கூட இருக்கவங்கன்னா டுபாகூரா இருக்காங்கன்றதும் தெரியுது. எல்லாமே தெரிஞ்சாலும் விஜய் வேணுன்றாங்க ஒரு கூட்டம். என்ன செய்வாருன்னா செய்வார், வருவார்னா வருவார் அப்படின்றாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், நான் சரியாக தான் பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லி சங்கிலி முருகன் சொல்லுவாங்க. அதாவது என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டியா, நான் கேள்வி தானே கேட்குறேன், என்ன கேட்டியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகுறாரு, என்ன வாய்க்கா தகுறாரு இப்படி பேசுகிறவன்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ விஜயோட தாவேக்கா இருக்குது. ஸோ இப்போ தாவேக்காக்காரங்க என்ன சொன்னாலும் இதை இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் என்ன வாய்க்கா தகுறாரு, என்ன ஓட்டு, என்ன எலெக்ஷன்னு, என்ன சிஎம்மு, என்ன செய்யணும், என்ன பாலம் போடணும், ஏன் வர மாட்டேன், இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் மலேசியா போகக்கூடாது, ஏன் ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடாது அப்படின்னு, ஏன் 40 பேர் சாகக்கூடாது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே நீங்கள் புரிய வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. கொள்கையை பற்றியோ இது பற்றியோ இந்த உலகத்தை பற்றி அவர்கள் ஒரே அது அவர்கள் ஜெபிக்கிறது என்ன அப்படின்னா விஜய் சிஎம். இதுதான் 26 விஜய் சிஎம், இப்போ 29 பிஎம் அந்த மாதிரி. அப்புறம் என்னன்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் செங்கோட்டையன்லாம் அப்டேட்டில் இருக்காருங்கள. 2K கிட்ஸை தாண்டி கொரோனா கிட்ஸோடய ஒரு அரசியல் நடத்துவார் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்றது செங்கோட்டையனுடைய ஒரு ஆழ்ந்த ஞானத்தை காட்டுது. ஏன்னா 1 லட்சம் தண்ணி பாட்டில் கொண்டு வந்துட்டோம், சின்டெக்ஸ் டேங்க் ஒரு 25 வச்சுருக்கோம், ஆம்புலன்ஸ் 15 பட்டியலிடுறாரு. இதெல்லாம் தயாராக வச்சுருக்கோம், ஒன்றும் இல்லை அப்படியே கூப்பிட்டு சிறப்பாக நடத்தி அனுப்பி விட்ருவோன்னு அவர் பேசிகிட்டு இருக்காருன்னும் போது இவர் தான் அங்கே இருக்காரே தவிர புஷி ஆனந்த் ஆதரவுச்சுன்னா யாரையும் காணாம், முழு பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இவர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. விஜய் திருப்பாச்சி, பெருமாச்சி, சிவகாசின்னு ஏதாவது படம் எடுத்தாப்புல ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் எடுத்தது ஃபெயிலியர் ஆச்சோ என்னமோ ஆயிடுச்சு. பேரரசு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வேற ஆளை வச்சு எடுக்கலையா, அட்லியை வச்சு. அந்த மாதிரி தான் அவர் சினிமா மாதிரி தான் ட்ரை பண்ணுறாரு. இந்த இப்போ ஏற்கனவே புஷி ஆனந்த்ன்ற ஆளை வச்சு படம் எடுத்தோம், போங்கா போச்சு, நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் போங்கா போனதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையன் வச்சு படம். அதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜரை புலி படத்தை எடுக்க வச்சு நொடிஞ்சு அவர் திமுக துரத்தி விட்ட மாதிரி புஷி ஆனந்த் ஏதாவது ஒரு படம் எடுக்க வச்சு புஷி ஆனந்த் துரத்தி விட்டு அடுத்த கட்டமாக செங்கோட்டையனை வச்சு பண்ணாங்க. இப்போ புஷி ஆனந்த் நேற்றைக்கு அங்கே பார்வையிட போகிறார். அவர் முன்னாடியே கோஷ்டி தகராறாகி அடித்தடி ஆயிடுச்சுங்கிறத பார்க்க முடியுது. யார் முதல்ல மாலை போடுறது புஷி ஆனந்துக்கு அப்படின்னு லோக்கல் ஈரோடு மாவட்ட செயலாளருக்கும் தருமபுரி மாவட்ட செயலாளர் அங்கே கிளம்பி போய் நான் தான் போடுவேன் நீ தான் போடுவேன் மாலையை தூக்கி வீசிக்கிடாச்சிட்டு பொதுச் செயலாளர் முன்னாடியே தள்ளுமுள்ளாகி கோச்சிக்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்குள்ளே கோஷ்டி முதல்ல அவங்க எல்லாருமே என்னென்னா வடிவேல் மாதிரி தான். அந்த 2 பேர் கூட வருவாங்க, அண்ணனுக்கு நான் தாண்டா பார்ப்பேன், நான் தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி கடைசி அண்ணன் செருப்பு எடுத்து அண்ணன் அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் மொத்தத்தில் அவங்க. நல்ல வேலை புஷியானந்த் தப்பிஸ்டாப்பில் மாலையோடு வந்தாங்க. வேறு எதையா கழட்டி எதையா ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கலாயிருக்கும். அது எல்லாம் நடக்கிறது தான். இந்த கூத்து எல்லாமே தவறுக்கெல்லாம் நடக்கும். இல்லை சார், இப்போ பாமகனா ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அதில் சில தகராறுகள் போகுதுன்னா புரிஞ்சிக்க முடியாது. இந்த கட்சிக்கு அப்படி என்ன இருக்குது இப்போவே இல்லாதனால தான் எதையாவது பிடிங்கிட்டு போகணுன்றக்காக சண்டை. நம்ம அதை கைப்பற்ற வேண்டும், நாளைக்கு வரும்போது நம்ம அதில் ஹோல்டில் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் எல்லாரும் இது பண்ணுறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்கலாம் இப்போ விஜய் சிஎம்மாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இப்போவே சிஎம் தான். அவர் நமக்கு பொறுப்பு மட்டும்தான் ஏற்கணும், இல்லை பதவி மட்டும் ஏற்க வேண்டியது இருக்குது. ஓட்டு மட்டும் டைம் சரியில்லாதனால அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஏற்பார் பதவி. ஓட்டு மட்டும் என்ன வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவர்களை மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் கேள்வி வருது.
தருமபுரி மாவட்ட செயலர் எது கிளம்பி ஈரோட்டுக்கு போகிறாரு. அப்போ அவர் போகிறாருன்னா கூட அவர் ஒரு 2 பஸ்ஸில் ஆளை ஏற்றிட்டு போயிருப்பார். இப்போ எல்லா மாவட்ட செயலாளரும் ஆளை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்கன்னா அங்கே ஈரோட்டுக்காரங்க தவிர மற்றவங்களாம் வந்தால் கூட்டமாகவே அப்படிங்கிற சிக்கல் வருது இல்லை? அதுதான் இல்லை, அதாவது ஆக்சுவலாக என்னென்னா அதுதான் இவர்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க செங்கோட்டையன்ட்டு. பழைய ஆள்னால அவருக்கு மேட்ரு தெரியும். ஏன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவர், அமைச்சராக இருந்ததுனால பார்த்துங்க இது சின்ன பையன் தெரியாமல் செய்கிறாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக எழுதி கொடுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க. அதனால் அவர் எழுதி கொடுத்துருவார், இத்தனை பேர் தான் வரணும், இத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் மடக்கி நீங்கள் என்கிட்ட கேள்வி வேறு ஊருக்காரங்க வருவாங்கல்லும் போது ப்ரெஸ்ஸுக்கிட்ட செய்தியாளர்கள்ட்ட இப்படிலாம் மடக்கி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, வேறு ஊருக்காரங்க வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, போலீஸ் சொல்லியிருக்கு, நாங்கள் வேணான்லாம் சொல்ல மாட்டோம், ஆனால் போலீஸ் சொல்லியிருக்குங்கிறத பதிவு பண்ணுறேன். ஏன்னா கட்சிக்காரனால இவர் மேலே கோச்சிக்கக்கூடாது இல்லை, பக்கத்து மாவட்டத்துக்காரன் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டானாங்கிற மாதிரி போலீஸ் பக்கம் திருப்பி விட்றாரு. அப்போ அது பொறுப்பு போலீஸ் பக்கம் தள்ளி விட்டு அவங்க தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு டோன் வருது. அப்படி இல்லை, அதாவது இவர் வந்து 2 பக்கமே பேச முடியாது. யாரும் வாங்கன்னு சொல்ல முடியாது கூமாப்பட்டிக்கு, வராதிங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூமாப்பட்டி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா வேற ஊருக்காரன் வந்து அடிச்சு விடுவான், என்ன கூமாப்பட்டியை இது பண்ணிட்டு நீ வேற ஊரை ஹைலைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இவர் இருக்கார் செங்கோட்டையன். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம், விஜய் உட்காந்த சேரில் போய் பக்கத்தில் செல்ஃபி எடுத்தாங்க, அவர் தண்ணி குடித்த கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அவர் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு டீம் போய் ஏதோ அத்திவரதர் வெளில வந்தால் போகிற மாதிரி போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது அவர்கள்லாம் வந்து வேறு உலகத்தில் வாழக்கூடியவங்க, வேற்று கிரகத்தில் வாழக்கூடியவங்க தான் தாவேக்கால இருக்காங்க. எந்த பிறவி என்ன இருந்தாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி மேலே வேலை பார்க்குறாங்களா, அந்த கம்பெனியோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, அவரோட இது எப்படி இருக்குது, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கி வந்து இப்போ இவங்க அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி இல்லை, அவங்க யார் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் இருக்குது. இது வீட்டுக்குள்ளேயும் யாரும் சொல்கிறதையும் கேட்குறது கிடையாது. அண்ணன் தம்பின்னு கிடையாது, ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ மண்டையில் கூட்டுறதுக்கோ ஆள் கிடையாது. அந்த காலத்தில் 5 பிள்ளைங்க இருக்கும், அண்ணன் வந்து மிரட்டுவான், அக்கா மிரட்டுவான், இல்லை தம்பி இப்படி இருப்பான், ஒரு ஒன்றுக்குள்ள ஒன்று மிரட்டி கட்டி வளர்ப்பாங்க அப்பா அம்மாவை தாண்டி. சித்தப்பா பெரியப்பா இப்போ எவனுமே சித்தப்பனும் இல்லை மாமனும் இல்லைன்ற மாதிரி பல குடும்பங்கள் ஆயிடுச்சு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் கொரோனா கிட்ஸ் எல்லாம் வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து என்னன்னே இவங்க தற்கொலையாக போனது காரணம் அதுதான். பாப்புலேஷன் குறைஞ்சது ஒன்று, வீட்டில் அண்ணன் தங்கி தங்கச்சின்னு எது இல்லாமல் போனது ஒன்று, அவங்களை அடித்து வளர்க்காதது ஒன்று. அன்றைக்கி வந்து ஏர்டெல்லில் வந்து சிம்மு ஜாம் ஆகிவிட்டாங்க. சேர்ந்து போய் மாற்றினா ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் எப்படி வேலைக்கு எடுத்தாங்கன்னே தெரில. 2-3 பேர் இருக்காங்க, இல்லை 2 பேர் இப்படி தான் இருக்கான். 3ஆவது ஆள் போடணுன்னா அந்த டோக்கன் போட்டு உட்காரணும்ல, போய் உட்காந்தா என்ன நம்ம தான் போய் ஃபோட்டோ எடுக்கணும். போனால் அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருந்தான், லேப்டாப் நோண்டிகிட்டே இருந்தான். ரொம்ப நேரமாக நான் உட்காந்துருக்கேன், என்னை கூப்பிட்டாங்க, பெல் அடித்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்னமோ நோண்டிகிட்டு இருந்தான் ஒரு 5 நிமிஷமாக. சரி நம்ம தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தா 5 நிமிஷம் கழிச்சு, சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். தம்பி இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தம்பி அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் கதை அப்படின்னு. உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. நம்பர் சொல்லுங்கள், நான் செஞ்ச வேலையை பாருங்கள், எல்லாம் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கணும் சார். சரி நீ எடுத்துட்டு போட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னை உட்கார வச்சு திருப்பி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்காக பார்க்குறான்னு தானே அர்த்தம். எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், திருப்பி ஒரு 10 நிமிஷம் பார்த்துருந்தேன். சரி நம்ம தான் ஃபிட் பண்ணுறான் போல், ஏற்கனவே சிக்கலாகிடுச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு. டக்குன்னு ஒரு ஃபோன் வந்து, இந்த அவங்கள தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டான். ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சாதாரண ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒன்றா வச்சுட்டேன். தம்பி இப்போ நம்ம இது பார்க்குறீங்களா இல்லையா? எந்த பார்க்குறேன் சார். அப்புறம் எதுக்கு நீ டோக்கன் கொடுத்து என்னைய உட்கார வச்சு நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லிக்கல. சரி நல்லா முடிச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு சாயந்தரம் வந்துடும் சார், வந்துடும், இல்லை 24 மணி நேரத்தில் வந்துடும்ண்ணா. இப்படி தான்ப்பா ஏற்கனவே 24 மணி நேரத்தில் வரும்னு சொல்லி ஒரு 24 மணி நேரம் ஆயிடுச்சு தான் திருப்பி வந்திருக்கேன் நான். ஒன்று அப்படியா அப்படின்ட்டு பேசாமல் திருப்பி உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கான். யாருக்கு பண்ணுறாங்கிறது, என்ன பண்ணுறான், அவன் நம்மகிட்ட தான் பேசுகிறானா இல்லை ப்ளூடூத் போட்டிருக்கான் அதில் பேசுகிறானா, எது இலவும் தெரில எட்டும் தெரில. அப்புறம் இதை கேட்டவுடனே அடுத்த செகண்ட் எந்திரிச்சு போனேன். 24 மணி நேரம் வரலன்னா என்ன பண்ணுறேன்னொடனே 1 நிமிஷம்னு சொல்லிட்டு கூட போகல, எந்திரிச்சு போயிட்டான். சரி உள்ளே போய் மேனேஜர்கிட்ட கேட்க வந்திருக்கான் போல, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். தம்பி நான் கேட்டிங்களா அப்படின்னு. அதான் சொன்னேன்ல சார் நாளைக்கு வரும்னு. என்னைய உட்கார வச்சு நீ பாட்டுக்கு போனேன், எதையோ வேலையை பார்க்குறேன், திருப்பி போய் 10 நிமிஷம் கழிச்சு வந்து இது இப்படி இருக்காங்க. அதாவது கஸ்டமர் சர்வீஸ்ல என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில. அவனை சொல்லி குறை இல்லை, அவனுக்கு ப்ராப்பர் பயிற்சி கிடையாது.
இவன் கொடுக்குற 10,000 8,000 சம்பளத்துக்கு 4 நாளைக்கு இருப்பான், 5 நாள் ஜொமேட்டோ ஓட்ட போயிடுறாங்க. இவன் டன்னத்துக்கு போய் 8,000 வேலை பார்க்குறது, அங்கே 15,000 ஓட்டலான்னு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு கார்ப்பரேட் செட்டப்பே சிதைஞ்சு போய் கிடக்கு. அதில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க இருக்கிற வேலை பார்க்குற இடமும் நாசம். இந்த 2K கிட்ஸில் எல்லாரையும் சொல்லு. சில பேர்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, சில பேர்லாம் விளங்காதவனாக இருக்கான். ரொம்ப அதாவது இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய தற்கூரியாக இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு 40% பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான், ஒரே இவன் ஓட்டு போட்டு தான் இவனை இவங்களை ஜெயிக்க வைக்க போகிறாங்க. இது எப்படி நடக்க போகுது, இவனுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு தெரில. புரியுதா அவனுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் பல கட்சி கூட்டங்களை பார்த்துருப்பீங்க. யாரும் மரத்தில் ஏற மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் முள்ளு கம்பியை கொண்டு போய் வேலியாக சுற்றி இருக்கோம் அப்படின்னு பொறுப்பாளரே பேட்டி கொடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? எப்படி இந்த மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள் கூட அப்படி இருந்தது இல்லை சின்ன வயசில். அவங்க மரத்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களே தற்கூரின்னு இந்தியன் கேட்குறாங்க. இப்போ 70s 80s நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது இப்போ எம்ஜிஆர் ரசிகர்னாலே மதிக்க மாட்டாங்க. இப்போ எப்படி டிவிக்கேன்ட்டு. ஆனால் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் தீச்சிட்டார். அப்புறம் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பயே சொல்லுவாங்க, ரோட்டில் டிக்கெட் விற்கிறவன், பிட்பாக்கெட்டு பொறுக்கி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க கட்சியில் அப்படின்னு, முக்கிய பொறுப்புக்கு. அதே மாதிரி இப்போ பிளாக்ல டிக்கெட் விற்றவங்கலாம் எம்எல்ஏ ஆகிட்டான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அரசியல். ஆனால் என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்றும் பண்ண முடியலையே. அதுக்கப்புறம் அவர்கள் தானே ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான. அதுக்காக எல்லாரும் இல்லை. தேட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களாம் அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் கட்சியில் உள்ளவங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறவங்க அப்படி பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல் டிக்கெட் விற்றுட்டு இருந்தாங்க, பிளாக்கில் எல்லாம் பாரியா எம்எல்ஏ இப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கள்லாம் தேறி அமைச்சர்களாகி பெரிய அளவில் வந்துட்டாங்க. அது வேறு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இது இப்படி தான் போகும் போல். பாவம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு மிக நன்றி சார்.